அவங்களுடைய அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் நீண்ட ஆயுளுக்கு காரணமே வந்து அந்த கூட்டு குடும்பத்தில் நிறைய பங்கு இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரியும். நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாலும் நீண்ட ஆயுசு வாழ்ந்துருக்காங்க. அடுத்து நல்ல மனநிலை, ஒருத்தர் புரிதல், விட்டு கொடுக்குற தன்மை, சகித்தன்மை, பொறுத்து கொள்ளுதல், இறக்க குணம், மன்னிக்கிற குணம் இருந்துச்சா இல்லையா? நீங்கள் எத்தனை பிள்ளைங்க பாட்டி தெரியும்? பாட்டி மடியில் யாரும் வந்திருக்கா? என்ன செய்யணும்? மடியில் என்ன இருக்குது? கண்ணீர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, கையில் செல்ஃபோன் இருக்குது, தனிமையிலேயே வாழ்ந்துருக்கும் பிள்ளைங்க. காரணம் என்ன? 2 பேர் வேலைக்கு போயிடுறாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், விளையாட்டு பொருள் கொடுக்கணும், அவங்க ஃபோனை வாங்கி கொடுத்துட்றது. சாப்பிடும்போது சின்ன பிள்ளை குழந்தை சோறு ஊட்டும் போதே என்ன செய்யறாங்க? ஃபோனை கொடுத்துட்றாங்க. ஆனால் கூட்டு குடும்பமாக இருக்கும்போது ஃபோன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நிலா காட்டி சோறு ஊட்டுறது, விளையாட்டு காட்டி சோறு ஊட்டுறது இல்லையா? அதே மாதிரி பிள்ளைங்க தூங்க வைக்கும்போது நிறைய கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. இன்னைக்கு கதைக்கெலாம் நேரம் கிடையாது, எல்லாமே செல்ஃபோன் தான். இதில் என்ன செல்ஃபோன் என்ன இருக்குது? தாத்தா பாட்டிலேருந்து மாமா மாமிலேருந்து எல்லாமே செல்ஃபோன் தான்.